Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான கோதுமை அப்பம் செய்யிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்பம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் மொத்தமாக 1 கப் அளவுக்கு சேர்க்கணும். 3/4 கப் கோதுமை மாவும் கூடவே 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்து இந்த அப்பம் செய்ய போகிறோம். வெறும் கோதுமை மாவு செய்கிறத விட இந்த அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் கோதுமை மாவில் செஞ்சோம்னா லைட்டாக அந்த சவுக்குன்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்துக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மொத்தமாக 1 கப் மாவுக்கு 3/4 கப் கோதுமை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்பம் செய்யறதுக்கான மாவு ரெடிங்க. அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சரியானதாக இருக்கும். அது கூடவே 3/4 கப் தண்ணி. 1 கப் மாவுங்க, 3/4 கப் வெல்லம், 3/4 கப் தண்ணி வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனாக இருக்குங்க. இதில் பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்தோம்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தில் தூசி இருந்தால் வடிகட்டிட்டு திரும்பி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தூசி இல்லை, அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்துக்கு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசையறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். நெய் சேர்த்து இந்த பாகு கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவும் அரிசி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலர் எடுத்துக்கோங்க. மாவு சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரம் கட்டி விழுகாதுங்க. கிளறுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலரி விட்டிங்கன்னா போதும். கட்டி இல்லாமல் கரெக்டாக நமக்கு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வந்துடும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனாக இருக்குங்க. 3/4 கப் தண்ணி வந்து நம்ம எடுத்துருக்க 3/4 கப் கோதுமை மாவு 1/4 கப் அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ 3 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இப்போ நான்ஸ்டிக் பேன்றனால உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வருது. நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்யும் போது இந்த மாதிரி கிளறும்போது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் திரண்டு வந்துடும். இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கையிலையோ நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பிசைகிற மாதிரி, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா கையை வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா போதுங்க. மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அப்பமும் ரொம்ப சூப்பராக வருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளங்கையில் தடவிட்டு இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிடிச்செடுத்த உருண்டைகள் எல்லாமே அப்பம் சைஸ்க்கு சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்லேயும் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன அப்பமாக செய்ய போகிறேன். ரொம்ப தடுமனாகவும் தட்டிடக்கூடாதுங்க, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடுமனாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது. ரொம்ப மெலிசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்ட்னஸ் வராது. அதனால் நான் காமிச்சிருக்காம நல்லா மீடியம் சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் தட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒவ்வொரு அப்பமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கறனால எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா உள்ளே சேர்த்துனோன்னுமே நிறம் மாறி செவந்து உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உள்ளே அப்பத்தை போட்டோன்னே கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அடியில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கிளறி விடணும். அதே மாதிரி அப்பம் பார்த்தீங்கன்னா தட்டும்போது வெடிப்பு இல்லாமல் தட்டணுங்க. நீங்கள் அப்பம் தட்டும்போதே வெடிப்போட தட்டி எடுத்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே அப்பம் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வெந்து வராது. எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே தூளாக பொடிஞ்சு போயிடும். அதனால் உங்களுக்கு அப்பம் தட்டும் போதும் பார்த்தீங்கன்னாலும் வெடிப்பு இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு ஒரு 90% அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.